ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பூயோபி வித்ருதவதீம் உபதாவ்ய தேவோ பூயோபி வித்ருதவதீம் உபதாவ்ய தேவோ வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக த்வன்மானிதஸ்தவ மகத்வமுவாச தேவ்யை த்வன்மானிதஸ்தவ மகத்வமுவாச தேவ்யை தத்தாத்ருசஸ்த்வமவ வாதநிகேதநாத தத்தாத்ருஷஸ்த்வமவவாத நிகேதநாத பூயோபி வித்ருதவதீம் உபதாவ்ய தேவோ வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக பூயோபி வித்ருதவதீம் உபதாவ்ய தேவோ வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக த்வன்மானிதஸ்தவ மகத்வமுவாச தேவ்யை தத்தாத்ருசஸ்த்வமவ வாதநிகேதநாத த்வன்மானிதஸ்தவ மகத்வமுவாச தேவ்யை தத்தாத்ருஷஸ்த்வமவ வாதநிகேதநாத. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வித்ருதவதீம், அணைப்பிலிருந்து தப்பி ஓடிய மோகினியை. தேவகா பூயக அபி, சிவபிரான் மீண்டும். உபதாவ்ய, தொடர்ந்து ஓடியபோது. வீரிய பிரமோக்ஷ விகசத், வீரியம் நழுவியதால் உதித்த. பரம அர்த்தபோதக, மெஞ்ஞானத்தை அடைந்தவராய். த்வது மானிதக, உங்களால் கௌரவிக்கப்பட்டு. தவ மகத்துவம், உங்களுடைய பெருமையை. தேவ்யை உவாச்ச, உமையம்மைக்கு கூறினார். வாத நிகேதநாத, குருவாயூர்புரத்தின் தலைவனே. தது தாத்ருசத்வம், அத்தகைய பெருமைக்குரிய தாங்கள் என்னை அவ காத்தருள்வீராக. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பூயோபி வித்ருதவதீம் உபதாவ்ய தேவோ வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக த்வன்மானிதஸ்தவ மகத்வமுவாச தேவ்யை தத்தாத்ருசஸ்த்வமவ வாதநிகேதநாத. சிவபெருமான் மோகினி உருவத்திலிருந்த உங்களை தழுவிக்கொண்டார். நீங்களோ அவர் பிடியிலிருந்து நழுவி ஓடலானீர்கள். சிவபெருமான் உங்களை விடாமல் தொடர்ந்து தன் வீரியத்தை வெளிப்படுத்தினார். அதன்பின் உண்மையை தெளிவாக அறிந்தபின் உங்களால் வெகுமதிக்கப் பெற்று உங்களுடைய பெருமையை பார்வதிக்கு எடுத்துரைத்தார். அத்தகைய பெருமைக்குரிய நீங்களே என்னை காத்தருள வேண்டும். பாகவதத்தில் பரமசிவன் விஷ்ணுவை வலம் வந்து வணங்கிவிட்டு சென்று ரிஷிகளின் முன்னால் பார்வதி தேவி கிட்ட இவ்வாறு கூறுகிறார். பிறப்பற்றவனும் பரதெய்வமுமாகிய பரமபுருஷனுடைய மாயையை நீ பார்த்தாயா? சித்திகளில் வல்லவனான நானே அவருடைய மாயையால் என்னையும் அறியாமல் மயங்கினேன் அல்லவா? சுதந்திரமற்ற பிறரை பற்றி கேட்க வேண்டுமா? தேவசத்துருக்களை கபடமான ஸ்திரீ வேஷத்தால் எவர் மயக்கினாரோ, எவர் தம்மை அணுகியவர்களுக்கு ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்விப்பாரோ அவரை நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்கிறார்.